காணாம போனேன். இன்று வரையும் நானும் அலைஞ்சு கொண்டிருக்கேன். நான் 42 வயசுல என் கணவன் இழந்தேன். நான் 5 பிள்ளைகளை வச்சு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் என் பிள்ளைகளை வளர்த்து நல்ல வழிக்கு கொண்டு வந்தேன். என்னுடைய மகனும் மனுஷனும் 2 பேரும் எனக்கு இல்லை. என் பிள்ளையும் என் மகன் மனுஷன் 90ஆம் ஆண்டு என் மனுஷன் இல்லை, 2002ஆம் ஆண்டு மகன் இல்லை. இன்றைய வரையிலும் இந்த கவர்மெண்ட் ஒரு உதவி செய்யலை. நான் சுயதொழில் செய்கிறேன். தையல் தச்சு குடும்பத்தாச்சு பாவாடை வச்சு தான் வச்சு என்னுடைய பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதுவே எனக்கு ஒரு வீட்டு திட்டம் தந்தவையா அல்லது எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பொருள் கொண்டு தந்தவையா? என்ன போல எத்தனை பெண்கள் இந்த அம்மா இருக்கிறா, எத்தனை பெண்கள் எவ்வளவு சீரழிகிறார்கள். இதை கவர்மெண்ட் காலம் எடுத்து எங்களை காப்பவன் ஒரு கவர்மெண்ட்க்கு ஒரு பயம் இல்லை. ஏஜிஎல் சொன்னாரு, விதானி என்றாரு, எங்களை நடவடிக்கை எடுக்க ஒரு நேரம் இல்லை. போனது I lost my husband. மக்கள் புலிகளை போடி கொடுத்தது யாரால? எங்களை மக்களுக்காக தான் எங்களை புலியெல்லாம் வெளி கொடுத்தினாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் உதவி செய்யவில்லை. எல்லா மக்களுக்கும் எல்லா தாய்மாருக்கும் ஒரு உதவி செய்ய வேணும். எங்களுக்கு அதுதான். நான் 80 வயசாச்சு. 42 வயசுலேருந்து 2 பேரும் இந்த உள்ள கவர்மெண்ட் பிச்சை எடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நாங்கள் வெண்ணிக்கு போய் இந்த உலகம் எல்லாம் அடிமாறு மாதிரி திரிஞ்சு யாழ்ப்பாணம் 2003 வந்தாங்க. In 1995, our family got sewing machine. 1000 ரூபா அந்த காசை கட்டி தான் எல்லா பொண்ணுகளும் losing நாங்கள் அலைஞ்சு போட்டு கடைசி கட்டம் தர மாட்டோம். මම දන්නවා එතුමියට மட்டும் இல்ல, இந்த அவல மக்கள் நல்ல மக்களும் சரி அந்த காணாம சங்கம் ஒன்று பொம்பளை நடத்தியுமே சங்க தலைமையர் அத்தனை பேரும் எங்களை சாட்டி அவங்க நல்லா இருக்கிறாங்க. எங்களை சாட்டி அவங்க காரியம் போடுறாங்க. நாங்கள் அங்கே குந்தி ரோட்டு வழி 2 தூங்கி ஒரு வித்தியாசனம் இல்லை. අවස්ථා ගණනාවක මානව හිමිකම් සංවිධානවලට පවා ගියා. ඒගොල්ලෝ எங்களுக்கு தந்தவன் நான் அதை கொண்டு வந்து இந்த சுயதொழில் சாமான்கள் கொழும்புலவே கொண்டு வந்து போட்டு வியாபாரம் செய்தேன். அந்த வியாபாரம் இந்த வரையும் நடந்து கொண்டு இருக்கு. He got a 200,000. Using that one, he is doing some job. But tell her that we will send more. இந்த அம்மா ஒன்றும் செய்யறாரு. இந்த அம்மா வரியத்தின பொம்பளையா வீட்டுக்கு முடங்கி கேட்கிறாங்க. எனக்கே சொல்ல தெரியாது. எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். சரி அம்மா, சரி உங்களோட கவலை விளங்குது. நன்றி. நான் அனந்தி சசிதரன். 2009 யுத்த முடிவில் நிராயுத பாணிகளாக இராணுவத்திடம் சரணடைய என்னுடைய கணவர் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் சரணடைந்தது. அதுக்கு நாங்கள் 2012 வழக்கு போட்டு 2023 வழக்கு 2022 வவுனியா ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு 2023 தீர்ப்பு வந்தது. தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. அது ஒரு பிரச்சனை. என்றால் காலம் நீண்ட காலம் 2009 இருந்து இன்றைக்கு 26ஆம் ஆண்டு வந்து நாங்கள் 16 வருடங்களை கடந்துட்டோம். அந்த பக்கம் நீதித்துறைக்கு போயும் எங்களுக்கு நீதி கிடைக்கிற தீர்ப்பு வந்தும் அந்த வழக்கு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. வடக்கு மாகாண சபையில் நான் உறுப்பினராக இருந்த பொழுது 31வது தீர்மானமாக ஏகமனதாக அந்த தீர்மானம் கொண்டு வந்த நாங்கள் இறுதிப் போரில் சரணடைந்தவர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று அது அப்போது இருந்த ஜனாதிபதிக்கும் அந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனால் எங்களுக்கு நீங்கள் பேசுகிற நட்டஈடு அல்லது அந்த வாழ்வாதாரம் அதை பற்றி நாங்கள் பேசல. நாங்கள் முதல்ல பேசுறது இந்த காணாமல் போனதற்கான பொறுப்பு கூறலை செய்யும் கொண்டது. ஏனென்றால் எங்களுக்கு அதுதான் தேவையா இருக்குது. காணாமல் போன ஏனென்றால் நாங்கள் கண்கண்ட சாட்சியாயும் இருக்கிறோம். நாங்கள் எங்கேயோ துளைஞ்சதென்று நாங்கள் பேச இல்லை. கையால் கொண்டே இராணுவத்திட்ட சரணடைய கொடுத்தாண்டுட்டு
நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறை எல்லாத்துக்குமே தான் போயிருக்கிறோம். ஆனால் இதுவரையும் எங்களுக்கு நீதி கிடைக்க இல்லை. காலங்களும் ஓடிக்கொண்டிருக்குது. நம்பிக்கையினமாகவும் நாங்கள் வந்துட்டோம். இப்போ ஆனபடி என்ன நடந்தது? நாங்கள் கையால் கொண்டே கொடுத்தாக்களுக்கு என்ன நடந்தது? நாங்கள் எந்த முடிவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு பயந்து ஒழிச்சு அழுது அப்படியெல்லாம் நாங்கள் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த நாட்டில் நடந்த இந்த இன விடுதலை போருக்கு போய் நாங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் எங்களோட பிள்ளைகளின் எதிர்காலம் எல்லா தேவையும் இருக்குது அதுக்குள்ள. ஆனபடியால் எங்களுக்கு இந்த நட்டஈடு அது நீங்கள் நிறைய பேருக்கு தேவையாக இருக்கிறது. சர்வதேச நியமத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம், அது வேறு. ஆனால் இவர்களுக்கு இந்த காணாமல் போனவர்கள் கையளித்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற பொறுப்பு கூறலை முதலில் செய்தீங்கள் என்றால் அது உங்களுக்கு நம்பிக்கையாக வரும். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேணும். இலங்கையில் இந்த வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக காணாமல் போன பதிவுகளை மேற்கொள்ள ஒரு அரசாங்கத்துக்கு தான் அந்த அங்கீகாரம் இருக்குது. நாங்கள் வடக்கு மாகாண சபையில் இருந்த பொழுதும் எங்களாலே அதை கணக்கெடுப்பை செய்ய முடியல. உங்கள்கிட்ட தான் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பிரதேச செயலாளர் இருக்கிறார், சமுர்த்தி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர், இந்த வகையில் அத்தனை நிர்வாகத்தையும் நீங்கள் வச்சுக்கொண்டு இந்த யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் கடந்து இன்னும் தெளிவான காணாமல் போனவர்கள் தொடர்பான எந்த ஒரு தெளிவான எண்ணிக்கையும் கூற முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமையில் அது முதல் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையாக இருக்கின்றது. நல்ல விஷயம் நீங்கள் நீதியமைச்சர் சொல்லியிருந்தார் 2 வருடத்துக்குள்ள இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று. மகிழ்ச்சி. உண்மையில் நாங்களும் இந்த ஆட்கொணர்வு மனு வழக்கை நான் முதல் 5 பேர், பிறகு 5 பேர், பிறகு 7 பேர், பிறகு 10 பேர் என்ற வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். முதல் 5 வழக்குக்கு தான் எங்களுக்கு அந்த தீர்ப்புகள் கிடைத்திருக்கு 2023. இப்போ நடந்து கொண்டிருக்கு. முல்லைத்தீவிலே அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்குது. அதுபடியால் அந்த பக்கமும் நீதி அமைச்சர் அதை பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த செம்மணி விவகாரமும் உண்மையில் அது யாராக இருந்தாலும் கூட அது ஒரு வேதனையான விஷயம். உண்மையில் ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மிகவும் கலக்கமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இன்னும் செம்மணியில தான் என்னுடைய பிள்ளை காண இல்லை என்று வந்து முறப்படுறதுக்கும் எங்களிடம் வந்து மக்கள் முறப்பட இல்லை. உண்மையில் அதுக்கும் ஒரு தெளிவான அறிவுறுத்தல் ஒன்றை கொடுத்து அந்த காலப்பகுதியில் எந்தெந்த குடும்பம் இப்படி குழந்தைகளோட காணாமல் போனதென்ற விவரங்களையும் பெற்றுக்கொண்டு காணாமல் போன அலுவலகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும், அதே போன்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், அதே போன்று அன்பார்ந்த ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிகவும் ஒரு முக்கியமான கலந்துரையாடல் இது. முக்கியமான கலந்துரையாடல் என்பதை விட ஒரு முக்கியமான நிகழ்வு இன்றைக்கு. எங்களுடைய நீதி அமைச்சர் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இன்று இலங்கையில் இருக்கின்ற ஒரு சுறுசுறுப்பாக இயங்குகின்ற, எந்த நேரமும் பல்வேறு தகவல்களை கொண்டு வருகின்ற, பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கின்ற ஒரு துறையாக இன்றைக்கு நீதித்துறை மாறி இருக்கின்றது. அப்போ அந்த நீதித்துறைக்கு எங்களுடைய அரசன நாணயக்கார் அவர்கள் தலைமை தாங்குகின்றார்கள். அப்போ நீதித்துறையின் மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள்கையிலிருந்து செயற்படுகின்றவர். அதே போன்று எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையும் அதுவாகவே இருக்கின்றது. அந்த வகையில் அன்பர்களே, முதலாவதாக நான் இந்த காணாமல் போன அலுவலகத்தில் வேலை செய்கின்ற அனைத்து அலுவலகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு சாதாரண சவால் அல்ல. இது பாரிய ஒரு சவால் அந்த அலுவலகத்தில் வேலை செய்வது கூட. அதே நேரத்தில் காணாமல் போன மக்கள் என்பது வெறுமனே மக்கள் அல்ல, அவர்களுடைய நிலைமைகளை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பாரிய சவால்களை எதிர்கொண்டவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய நாடு பொதுவான நாடு என்று எடுத்துக்கொண்டால் கூட எங்களுடைய நீதியமைச்சர் குறிப்பிட்டது போன்று நாங்கள் ஒரு யுத்தம் அல்ல, 2 யுத்தங்களுக்கு, 2 அழிவுகளுக்கு நாங்கள் எதிர்கொண்டு இருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் விசேடமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் இந்த பிரதேசத்தில் இடம்பெற்றது. அப்போ அந்த யுத்தத்தின் பொழுது பல்வேறு இன்னல்களை சந்தித்தோம், பல்வேறு சவால்களை சந்தித்தோம். அது உயிர்களை மாத்திரமல்ல, எங்களுடைய உடைமைகள் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்தவர்களாகவே நாங்கள் காணப்படுகின்றோம். அதிலிருந்து மீள்கின்ற முடியுமா அல்லது மீண்டெழ முடியுமா என்கின்ற கேள்விக்குறியோடு தான் இங்கு காணாமல் போன மக்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். அதில் விசேடமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய
யாழ் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றோம். யாழ் மாவட்டத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக கடந்த காலங்களில் இந்த காணாமல் போன மக்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை நடாத்தினார்கள். அப்போ அந்த போராட்டங்கள் நாட்கள் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான நாட்களை கடந்திருக்கின்றது. தொடர்ந்தும் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை தான், எங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி கிடைக்கவில்லை என்று. எங்களுடைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, விசேடமாக யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட 2249 அதாவது காணாமல் போனவருடைய அறிக்கைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கு, அலுவலகத்தின் மூலமாக கிடைத்திருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் மாத்திரம். அந்த வகையில் இது உண்மையிலேயே எங்களுடைய அலுவலகத்துக்கு கிடைத்த தகவல் மாத்திரமே. இதோடு மேலும் பல தகவல்கள் இருக்கலாம், இங்கு பதியப்படாத தகவல்களும் கூட இருக்கலாம். இருந்த போதிலும் கூட இந்த 2000 பேர் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. காணாமல் போனவர்கள் இன்று காலையில் நாங்கள் அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு குடும்பங்களில் 3 பேர் காணாமல் போனவர்கள், 2 பேர் காணாமல் போனவர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் இழந்த தாய்கள் இன்றைக்கு பரிதவிக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இங்கு மாத்திரமல்ல, தென்னிலங்கை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் கூட உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1987ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 70,000க்கு அதிகமானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கே இருக்கின்ற பெற்றோர்களும் கூட இன்றும் கூட தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள், தாங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வருவார்கள், நாளை வருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடையே இருக்கின்றார்கள். அண்மையிலும் கூட எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தாயாரை நான் சந்தித்தேன். தாயாரை சந்தித்த பொழுது ஜனாதிபதியுடைய அண்ணன் 1988ஆம் ஆண்டு காணாமல் போய்விட்டார். இன்றும் கூட அந்த தாயார் அந்த தன்னுடைய மூத்த மகனுக்காக போதி பூஜை செய்கின்ற வழிபட்டு கொண்டிருக்கின்ற, எங்காவது இருப்பான், உயிரோடு இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். அதே போல் என்னோடு படித்த பேராதனை கேம்பஸில் படித்த 1988ஆம் ஆண்டு காணாமல் போன ஒரு மருத்துவ பீட மாணவன், அவருடைய தாயார் ஹட்டன் நகரத்தில் வாழ்கின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு 80 வயது ஆகின்றது. இன்றும் கூட போதி பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய பிள்ளை வருவான் என்று. அதுபோன்று ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற தாய்மார்களும் சொல்லுகின்றார்கள், இல்லை, என்னுடைய பிள்ளை எங்கேயாவது இருப்பான், அல்லது ஒரு இரகசிய முகாமில் இருப்பான், அல்லது வெளிநாட்டில் இருப்பான், அல்லது மறைந்திருக்கின்றான் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்னமும் கூட இருக்கின்ற தாய்மார்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் விசேடமாக இந்த பிரச்சனைகளை பற்றி தீர்வு காண்பதற்கு எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை தான், வேறு எதுவும் அல்ல. மக்களுடைய உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம், அதுகளை குணப்படுத்தலாம், ஆனால் உலக்காயங்களுக்கு மருந்து கிடையாது. இப்போ உலக்காயங்களை தீர்க்கக்கூடிய மருந்து அன்பு மாத்திரமே. அன்பினால் மாத்திரமே இதுவைகளை தீர்க்க முடியும். இதற்கு சிறந்த உதாரணமாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் இந்த காணாமல் போனவர்கள் பற்றி தேடுகின்ற பொழுது, உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு சம்பந்தமாக எடுக்கின்ற பொழுது, இந்த ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி பேசுகின்ற பொழுது, நாங்கள் தென்னாப்பிரிக்காவை மறந்துவிட முடியாது, நெல்சன் மெண்டேலா அவர்களை மறந்துவிட முடியாது. தென்னாப்பிரிக்காவில் காணாமல் போனவர்களுக்கு அங்குதான் முதலாக அந்த ரீகன்சிலேஷன் என்கின்ற உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது, நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. அப்போ அந்த குழுவினுடைய அறிக்கையின் ஊடாக எங்களுக்கு தெரிய வருகின்றது, வேறு எதுவும் அவர்களும் கூட இந்த பிரச்சனைகளை பழி வாங்குவதன் மூலமாக தீர்க்கவில்லை, அன்பினாலேயே தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்களும் நம்புகின்றோம். இங்கே இருக்கின்ற நன்மையில் கூட முள்ளியவளைக்கு ஒரு பிரதேசத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடல் ஒரு தாயார் என்னிடம் சொன்னார், தனக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் மாவீரர்கள். 4 பிள்ளைகளையும் இழந்தவர் இன்றைக்கு எவ்வாறு முகம் கொடுப்பார்? இன்றைக்கு அவர் தனது வாழ்வாதாரத்துக்காக விறகு
காட்டுக்கு சென்று விறகு சேகரித்து வந்து தான் வாழ்வதாகவும் கூறினார்கள். இதான் உண்மை. இந்த நிலைமைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, கடந்த காலத்தில் இந்த காணாமல் போன குடும்பங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த 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 துன்பத்திலிருந்து மீளா மக்களாக, மீளா துயரில் வாடுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் பார்த்தோம், இவைகளை தீர்க்கக்கூடிய ஒரே வழி அன்பு மூலமாக இது தீர்க்க முடியும். அதே நேரத்தில் இப்போ எங்களுடைய அரசன் நாணயக்கார் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இவைகளுக்கு நட்டேடு வழங்குவதன் மூலமாகவோ, பணத்தை வழங்குவதன் மூலமாகவோ இந்த 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 மன உளைச்சலுக்கான தீர்வாகாது, இந்த இந்த துன்பங்களுக்கு தீர்வாகாது. அதனால் இதற்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் தான் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி அவங்களோட பக்கம் இருந்து, அரசாங்கத்தின் பக்கம் இருந்து உண்மையிலேயே அந்த காணாமல் போன குடும்பங்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையின் பொழுதும் பிரச்சனைகளை தீர்க்கின்ற பொழுது அந்த காணாமல் போன குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு செயற்திட்டம் நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஆட்சிப்பீடத்துக்கு வந்ததன் பிறகு மக்கள் கடந்த காலங்களில் பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்தோம். ஒரு போராட்டம் நடத்த முடியாது, தொடர்ந்தும் காணாமலாக்கப்பட்டு வந்தார்கள், தொடர்ந்தும் கடத்தப்பட்டு வந்தார்கள், எல்லா இடங்களும் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகள் வந்தது. ஆனால் கடந்த 1.5 வருடங்களாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வவுனியாவிலிருந்து இங்கு பருத்தித்துறையா அல்லது கேசா அல்லது டெல் செல்ல வேண்டுமா, எல்லா இடங்களிலும் செக் பாயிண்ட் இருக்கு, சோதனை சாவடிகள் இருக்கு. அப்போ அந்த சோதனை சாவடிகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு மீண்டும் ஒரு பீதி வருகின்றது, மீண்டும் ஒரு அச்சம் ஏற்பட்டது. இந்த அச்சத்தை போக்குவதற்கு ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், எந்த ஒரு செக் பாயிண்ட்டும் இருக்கக்கூடாது. முதலில் அந்த மக்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த அச்சத்தை போக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் எடுத்தோம். அதே போன்று மறுபுறத்தில் பல்வேறு விதமான அபிவிருத்தி வேலைகள் நாங்கள் முன்னெடுத்தோம். அப்போ அந்த அபிவிருத்தி வேலைகளுக்கு நாங்கள் எடுத்துக்கின்ற பொழுதும் மீறி அதுவும் கூட இந்த செயற்பாடுகளில் ஒன்று தான். அது மாத்திரமல்ல, மீள் குடியேறிய மக்களுக்காக வேண்டி நாங்கள் 817 வீடுகளை நாங்கள் அமைத்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம். அதே போன்று வறுமை உள்ள ஏனைய மக்களுக்காக வேண்டி 281 வீடுகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். சமூர்த்தி பயனாளிகளுக்கு 45 வீடுகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கோம். இதெல்லாம் நான் சொல்ல வந்து என்னென்னு கேட்டால், இந்த 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 செயற்பாடுகளுள்ளே நாங்கள் பார்க்கின்றோம், எதிர்வரும் காலங்கள் காணாமல் போனவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற நடவடிக்கையாக மாற்றப்பட வேண்டும் என்பது. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தை நாங்கள் ஒரு அபிவிருத்தி மையமாக கொண்டு செயற்படுகின்றோம். அவ்வாறான செயற்படுகின்ற போது மாத்திரமே நாங்கள் நினைக்கின்றோம், எங்களுடைய ஜனாதிபதியும் கூட நினைப்பது தான், உண்மையிலே ஒரு உண்மையான நல்லிணக்கத்தை, இனங்களுக்கு இடையிலே ஒரு சமத்துவ மனப்பான்மையை, நாங்கள் இனியும் தமிழர் சிங்களவர் என்று சிந்திக்காது, தாங்கள் மனிதர்கள் என்கின்ற சிந்திக்கின்ற, தாங்கள் ஒரு தாய் மக்களாக, ஒரு நாட்டின் வாழ்கின்ற மக்களாக சிந்திக்கின்ற ஒரு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டும். அவ்வாறான தோற்றப்பாட்டுக்கு நான் நினைக்கின்றேன் இந்த OMP, அதாவது காணாமல் போன அலுவலகம் பேருதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்போ அந்த பேருதவியாக இருக்கின்ற இந்த 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 அலுவலகத்தை மிகவும் திறம்பட செயற்படுத்துவதற்கும் அதில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு உண்மையிலே யதார்த்தபூர்வமான தீர்வுகளை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். යුද්ධයක් ඉවර වෙනකොට ඒකේ ජයග්‍රාහකයෝ නැහැ, ඉන්නේ පරාජිතයෝ විතරයි. யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு அதில் வெற்றியாளர்கள் இருப்பதில்லை, இருப்பது தோல்வியுற்ற நபர்கள் மட்டுமே. මෙම යුද්ධය අවසන් වන විට උතුරේත් දකුණේත් දුක් විඳින, වේදනාව විඳින තමන්ගේ ආදරණීයන් නොයෙකුත් තත්ත්වයන් යටතේ නැති වීම නිසා ඒ කනස්සල්ලෙන් වෙසෙන පරම්පරාවක් දෙකක් බිහි වුණා 2009 වන විට. கிட்டத்தட்ட இந்த யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு
எல்லாமே இழக்கப்பட்ட எல்லாமே இழந்த அந்த 2 பரம்பரைகள் தான் கடைசியில் எங்களுக்கு நீதியாக இருந்தது. යුද කරපු පරම්පරාවට වඩා යුද්ධයෙන් පසුව නැවත සාමය, ආදරය, සහයෝගීත්වය, සහෝදරත්වය ගොඩනගන එක තමයි ඉතුරු පරම්පරාවට ඉතුරු වෙන්නේ. හැබැයි ඒක යුද්ධ කරනවට වඩා අමාරුයි. මොකද හේතුව අවුරුදු 30ක් තිස්සේ විශ්වාසය නැතිවීම, එකිනෙකා සතුරු ලෙස දැකීම මේ සියල්ලම නිසා ඒ කාර්ය විශාල අභියෝගයක් වෙනවා. யுத்தம் செய்த பரம்பரையை விட அந்த யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு மீண்டும் இந்த நாட்டின் அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவது, இந்த நாட்டின் அபிவிருத்தி போன்ற நடவடிக்கைகள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்குவது போன்ற இந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதுதான் இன்றைய பரம்பரையின் தலையாய பொறுப்பாக இருக்கின்றது. அந்த பொறுப்பு என்பது யுத்தம் செய்வதையும் விட மிகவும் கடினமானது என்றே நாங்கள் நம்புகின்றோம். දශක ගණනාවට දේශපාලනයට පස්සේ උතුරේ ජනතාවත්, නැගෙනහිර ජනතාවත්, දකුණේ ජනතාවත්, සියලුම ජනතාව ඒ බාරදූර වගකීම කරන ලෙස තමන්ගේ ඡන්දයෙන් ජාතික ජන බලවේගය, දේශීය මක්කල් ශක්තිය ආණ්ඩුව තෝරලා ඒ අමාරු වගකීම අපිට බාර දුන්නා. දැන් අපි ඒ දේ කරන්න ඕනේ. வடமாகாணம், கிழக்கு, மலையகம் போன்ற அனைத்து பகுதிகளிலும் வடக்கு தெற்கு என்ற வேறுபாடின்றி அந்த கடினமான பொறுப்பை நிறைவேற்றும்படி இந்த நாட்டில் அனைத்து மக்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அந்த பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள். අන්නේ හේතුව නිසායි අපේ ආණ්ඩුව මොනම විදියකින්වත් ජාතිවාදය, ආගම්වාදය, වර්ගවාදය කිසිසේත්ම ඉවසන ආණ්ඩුවක් නෙමෙයි. අපි ඒකට විරුද්ධයි. அந்த பொறுப்பை ஏற்றும் வகையில் தான் எமது அரசாங்கம் எந்த ஒரு இனவாத, மதவாத அல்லது சாதியவாத, பிரதேசவாத எந்த ஒரு வாதத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நாட்டின் அனைத்து மக்களும் சாதாரண மக்களுக்கு இந்த நாடு உரித்தாக உள்ளது என்ற கருத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். අපි කොච්චර කතා කරත්, මොන නීති ගෙනාවත්, මොන දේශන කරත් ඒ විශ්වාසය කියන එක ගොඩනගන්නේ හුදෙක් වචන මත පිහිටලා නෙමෙයි. ආණ්ඩුවක් ජනතාව සමග කරන ක්‍රියාකාරකම්, විපතටපත් ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න කැප වෙන විදිහට තමයි නැවත විශ්වාසය ගොඩනගන්නේ. ඒ විශ්වාසය ගොඩනැගීමේදී මගේ අමාත්‍යාංශයට දී තිබෙන අතුරුදහන් වූ පුද්ගලයන් පිළිබඳ කාර්යාලයත්, Office for National Unity and Reconciliation සහ හානිපූර්ණ කාර්යාලය සහ භාෂා දෙපාර්තමේන්තු විශාල වගකීමක් ඉෂ්ට කරනු ලබනවා. அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் எவ்வளவு சொற்பொழிவுகள் நடத்தினாலும், எவ்வளவு உரையாடல்கள் நடத்தினாலும், எவ்வளவு கருத்தியல்களை தெரிவித்தாலும் அவை காரணமாக அமையாது. அதற்கு பதிலாக நாங்கள் செயல்பாட்டு ரீதியிலே செயல்பட வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் தான் காணாமலாக்கப்பட்ட அலுவலகம், வீழ் கட்டுமான அந்த அலுவலகம் அல்லது அமைதியை நிலைநாட்டும் அலுவலகம் அல்லது மொழி உரிமை தொடர்பான அந்த திணைக்களம் அல்லது அந்த அலுவலகம் போன்ற நிறுவனங்கள் எனது அமைச்சிற்கு இயங்குவது. அவற்றின் செயற்பாடுகள் நாங்கள் முன்னோக்கி கொண்டு போகிறோம். යුද්ධය තුළදී සිදු නොවිය යුතු දේ බොහෝමයක් සිදු වෙලා තිබෙනවා. ඒ ගැන අපිට විශාල කම්පනයක් තිබෙනවා. இந்த யுத்தத்தில் நடக்கக்கூடாத பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு சந்தர்ப்பங்கள் அல்லது பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்று இருக்கின்றன. அதுகள் தொடர்பாக உண்மையிலே ஒரு ஆழ்ந்த மனநிலைகளுக்கு கவலைகள் இருக்கின்றன. මා කිසි කෙනෙක්ට අතීතය අමතක කරන්න කියන්න නැහැ. මොකද ඒසේ කරන්න බෑ. நான் ஒருவரையும் அந்த கடந்த கால நடவடிக்கைகள், கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் என்று நான் கேட்க விரும்பவில்லை. என்றால் அதை எங்களுக்கு செய்ய முடியாது. අපි ඉදිරියට යන්නට වෙන්නේ නැවත වටේකින් අලුතෙන් හිතමින්, සහෝදරත්වයේ දෑත් දිගු කරමින්, විශ්වාසය ගොඩනගමින් යන ගමනක්. ஆகவே நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியது புதிய வடிவத்திலே சிந்தித்து,
புதிய வடிவத்திலே செயல்பட்டு புதிய வடிவிலே இந்த அனைத்தும் முன்னெடுத்து சென்றுதான் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இவற்றுக்கு தீர்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். මේ සඳහා පොදුවේ ගත් කල අපේ රජය විසින් උත්තරේ ඉඩම් මුදා හැරීමත් පාරවල් විවෘත කිරීමත් නොයෙකුත් ආර්ථික සංවර්ධන අවස්ථාවලට මඟ පාද දීමත් යන කරුණු රාශියක් මේ උතුරු නැගෙනහිර වෙනුවෙන් දැනටමත් සිද්ධ කරලා ඉවරයි. තව දුරටත් ඒවා කරමින් පවතිනවා. මේවා පොදුවේ අපේ රජය කරන දේවල් කලින් රජයන් කරපු නැති. ஆகவே நாங்கள் இந்த உதவிக்கரங்கள் அல்லது அந்த எமது சமாதானத்தின் கரங்களை நீட்டுவதற்காகத்தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் மூடப்பட்டிருந்த பாதைகள் நாங்கள் திறந்து விடப்பட்டிருக்கிறோம். அதே போன்று காணிகளை விடுவித்திருக்கின்றோம். வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் துரிதமாக முன்னெடுத்து வருகிறோம். இவ்வாறான நடவடிக்கைகள் நாங்கள் இந்த சமாதான கரங்கள் நீட்டும் வகையிலே தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ඉස්සර අතුරුදහන් වූ පුද්ගලයන් පිළිබඳ කාර්යාලය පිළිබඳව ඕගොල්ලන්ගේ වැඩි තැකීමක් විශ්වාසයක් තිබුණේ නැහැ. දැනටත් සමහරව ඇති අතීතය නිසා එම ආයතනයට අකමැති. නමුත් ඇත්ත තත්ත්වය තමයි අපේ රජය ආවහන් පසුව එම කාර්යාලයට වැඩ කරන්න අවශ්‍ය කාර්යමණ්ඩල ලබා දීලා වැඩ කරන්න අවශ්‍ය මුදල් ලබා දීලා ඒක ක්‍රියාශීලී කරලා තියෙනවා. ඒකත් එක්කම මේ ජනතාව යම් ප්‍රමාණයකට නැවත අතුරුදහන් වූ කාර්යාලය පිළිබඳව යම් බලාපොරොත්තුවක් ඇති කරගෙන ඉන්නවා. මම එහෙම කියන්නේ ඇයි? මේ දවස් වෙනකොට අපේ යන ඉන්ක්වයරිස් වලට කැඳවන සෙනගෙන් එන සෙනගෙන් දැනුම් දුන්නම අඩුම ගානේ 80ක් හෝ 90ක් හැම එකටම එනවා. ඒගොල්ලෝ නෑවිත් ඉන්නේ නෑ. ඒ කියන්නේ ඒගොල්ලෝ යම් බලාපොරොත්තුවක් විශ්වාසයක් තියෙනවා අපේ රජය යටතේ මේ ක්‍රමවේදයෙන් යුක්තියක් සාධාරණයක් ඉෂ්ට වෙයි කියලා. අපේ රජය විසින් විශේෂ කැබිනට් පත්‍රිකාවකින් මිලියන 375ක් රුපියල් වෙන් කරනු ලැබුවා අතුරුදහන් පුද්ගලයන් සොයා බැලීමේ විමර්ශන පැනල පත් කරන්න. ඒ අනුව විමර්ශන පැනල 25ක් පත් කරලා තියෙනවා. පුද්ගලයෝ 75 දෙනෙක් දැන් පුද්ගලයන් අතුරුදහන් වීම සම්බන්ධයෙන් කරුණු විමර්ශනය කරමින් ඉන්නවා. අපේ සභාපතිතුමා මහේෂ් කටුලන්ද මට දැනුම් දෙන ආකාරයට වසර දෙකක් ඇතුළත ඉතිරි වෙලා තියෙන පැමිණිලි 11000 විමර්ශනය කළා අවසන් කරන්න පුළුවන් කියන එක තමයි තියෙන්නේ. මේ ප්‍රතිපාදන මදිරංග සභාපතිතුමා තව දෙන්නම් දැන් මේක ඇද ගියා ඇති මේක ඉවර වෙන්න ඕනේ. அதே போன்று இந்த அலுவலகத்திற்கு தேவையான நிதிகள் அதாவது அமைச்சரவை அனுமதியின் பரிகாரம் கிட்டத்தட்ட 375 மில்லியன் ரூபாய் இந்த அலுவலகத்தின் விசாரணைகள் முன்னெடுப்பதற்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே. அதே போன்று அரசு அதிகாரிகளுடைய நான் முதலில் சொன்ன மாதிரி வெற்றிடங்களை 69 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதே போன்று மேலதிகமாகவும் இந்த ஏதாவது நிதிகள் தேவையாக இருந்தால் அந்த நிதிகளை ஒதுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக எங்களுக்கு முன்னெடுத்து இழுத்துக்கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. எதிர்வரும் 2 வருட காலத்திற்குள் கிட்டத்தட்ட 2 வருட காலத்திற்குள் இந்த விசாரணைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. මෙම ඉන්ක්වයරි වල අරමුණ ඉක්පන්ට එක ඉවර කළා මුදල් ටිකක් දීලා ෆයිල් එක වහන එක නෙමෙයි. මේකේ අරමුණ වෙන්නේ ඒ පුද්ගලයන්ගේ ඒ විනිවිදයන්ගේ පවුල් වල කට්ටියට මොකක්ද උනේ ඒක සොයා ගන්න පුළුවන්ද? එහෙම නැත්නම් ඒගොල්ලන්ව අතුරුදහන් කරවන්න මැදිහත් වෙච්ච කවුරු හරි කෙනෙක් තවම ඉන්නවද ඒගොල්ලන් අඳුර ගන්න පුළුවන්. එහෙම ඉන්නවා නම් ඒ පැත්තත් හොයලා යුක්තිය සාධාරණ ඉෂ්ට කරන එක තමයි මේකේ අරමුණ වෙන්නේ. එහෙම නැතුව ඕගොල්ලෝ යම් මුදලක් ආණ්ඩුවෙන් දුන්නා කියලා එතනින් වැඩේ ඉවර වෙන්නේ නැහැ. නමුත් සමහර විරුද්ධ දේශපාලන කට්ටිය උතුරේ ඒ වගේ බයක් මතු කරනවා. මතක තියාගන්න ඕගොල්ලන්ගේ දුක වේදනාවට ගෙවන්න සල්ලි ආණ්ඩුව ගාව නැහැ. ඒක ගොඩාක් වැඩි. අපි ගෙවන කියන ගණන් වලට වඩා. அதாவது எமது இந்த விசாரணைகளின் எதிர்பார்ப்பு மிகவும் துரிதமாக வேகமாக உங்களுடைய தரவுகளை எடுத்து இவற்றை எப்படியோ முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அல்ல. இதன் அர்த்தம் அல்லது எமது எதிர்பார்ப்பு இந்த விசாரணைகளை நடத்தி
இந்த சம்பவங்களுக்கு காரணிகளாக இருந்தவர்களை கண்டறிய முடியும் என்றால் அவர்களை கண்டறிந்து அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பது, அதை போன்று இந்த குடும்பங்களுக்கு தமது வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்காக உதவிகள் செய்வது, இவ்வாறு இதை துரிதமாக செயற்படுத்த வேண்டும். அதே போன்று ஆழமாக நியாயமான முறையில் உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற வகையிலையும் இதுகளை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் கூறுகின்றோம். මෙම විමසීම අවසානයේ සමහර විට ඔබට ලැබෙන උවමනා ප්‍රතිඵලය සහනය ලැබෙන්න පුළුවන්. සමහරවිට මේ විමර්ශන අවසානයේදී ඔගොල්ලෝ බලාපොරොත්තු වෙන සහනය ප්‍රතිඵලය නොලැබෙන්න පුළුවන්. මොකද ඒක රඳා පවතින තියෙන කරුණු මත. විශේෂයෙන්ම මේ කියනා වතුර දහන් වීම බැලුවොත් අවුරුදු 15 20 පරිමේවත් තියෙනවා. 10 15ට වඩා වැඩි පරිමේව තියෙනවා. ඒතර උසාවියකට නඩුවක් ගෙනියන්න නම් ඒ අවශ්‍ය සාක්ෂි තියෙනවා. ඒව නැතුව අපිට මුකුත් කරන්න බෑ. ඉතින් මේ ඉන්ක්වයරි කොහොම ඉවරුණත් අපි එකක් පොරොන්දු වෙනවා රජයේ වශයෙන් අපේ උපරිම කැපවීමෙන් we will do whatever necessary to bring closure to your lives. එතකොට ඔබලාටත් තමන්ගේ ජීවිතය ඉදිරියට ගෙනියන්න පුළුවන්. ඒ වගේම අපි ඉදිරියට තව මේ කමිටුවේ සාකච්ඡා කරමින් යනවා පැකේජ් එකක්. ඒ කියන්නේ මේ අතුරුදහන්වන්ගේ පවුල් වල අය විශේෂ කැටගරි එක වින්දිතයන් වශයෙන් සලකලා ඒකට අවශ්‍ය ලයිව්ලිහුඩ් සපෝට්, සයිකෝසෝෂල් සපෝට් සහ අනෙකුත් දේවල් ලබා දෙන්න වැඩපිළිවෙලක් සකස් කරන්න පැකේජ් එකක් වශයෙන්. මොකද අපි දන්නවා අද මෙතන සමහර වයසක අම්මලා තාත්තලා දිහා බලපුවම ඒගොල්ලන්ව බලාගන්න හිටපු දරුවෝ තමයි අද අතුරුදහන් වෙලා තියෙන්නේ. එහෙනම් ඒගොල්ලෝ වෙනුවෙන් යම් වගකීමක් රජය දරන්න ඕනේ කියන තැන අපි ඉන්නවා. அதே போன்று அந்த காணாமலாக்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட உயிர்களுக்கு செலுத்துவதற்கு நிதி எமது அரசாங்கத்தில் நிதி போதாது, இருக்கும் நிதி போதாது. அதாவது அந்த உயிருக்கு ஒரு இவ்வளவுதான் என்று மதிப்பு கூற முடியாது, மதிக்க முடியாத ஒரு பெருமதி வாய்ந்ததுதான் உயிர் என்பது, அது நாங்கள் உணர்கின்றோம். அதே போன்று இந்த விசாரணைகளின் போது சில நேரம் நீங்கள் எதிர்பார்க்கும் நீதி கிடைக்கும், அதே போன்று சில நேரம் நீங்கள் எதிர்பார்க்கும் நீதி கிடைக்காமல் போகலாம். எல்லாமே தீர்மானிக்கப்படுவது கிடைக்கும் தரவுகள், இருக்கும் சாட்சியங்கள், இதை அடிப்படையாகத்தான் இதன் இறுதி கட்டத்திற்கு எங்களுக்கு போக முடியும். ஆகவே அந்த சாட்சியங்கள் அடிப்படையிலே நாங்கள் அந்த சட்ட நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று அதன் பின்பும் ஒரு குடும்பத்தில் ஒரு மகளோ இருந்திருந்தால் அந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தை பராமரிக்கும் அந்த இது இருந்திருக்கும். அவ்வாறு அந்த பிள்ளை இல்லாததன் காரணமாக அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுமானால் அந்த வசதிகளை, உதாரணத்திற்கு அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரம், அதை போன்று அந்த குடும்பத்திற்கு மேலதிகமான கல்வி கற்கக்கூடிய வசதிகள் அல்லது சுகாதார வசதிகள், வீட்டு திட்டங்கள், தொழில் வாய்ப்புகள், இவ்வாறு அந்த அனைத்தும் உள்ளடங்கலான ஒரு பொதி அல்லது ஒரு பேக்கேஜை தயாரிப்பதற்கும் நாங்கள் இப்போது கலந்தாலோசித்து போகின்றோம். அவ்வாறான திட்டங்களை முன்னுக்கு கொண்டு வர நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவற்றையும் நிவர்த்தி செய்து இந்த பிரச்சனை சுமூகமான முறையிலே, நீதியான முறையிலே தீர்ப்பதற்கு தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். අවසාන වශයෙන් මෙම කටයුතු සාර්ථක කර ගැනීමට මැදිහත් වෙලා සිටින අතුරුදහන්වන්ගේ පුද්ගල කාර්යාලයේ සභාපති මහේෂ් කටුලක මහතා, ඔහුගේ කාර්ය මණ්ඩලය ඇතුළු සියලු දෙනාටත් මේ ක්‍රියාව සාර්ථක කරගන්න අපට සහාය අනිත් සියලුම රජ නිලධාරීන්ටත් ඒ සඳහා මඟ පෙන්වීම ලබා දෙන රාමලිංග මැතිතුමා ඇතුළු දේශපාලන නායකත්වයට ස්තුති කරමින් මේ ඉතාම සාර්ථක ලෙස කරගෙන අවසන් කරන්න අපිට හැකියාව ලැබෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ අදහස් දැක්වීම මම ඉන්නවා. இறுதியாக இந்த நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கும் நமது காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலங்க அவர்கள் உள்ளிட்ட அந்த அலுவலகத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும், அதே போன்று ஏனைய அரசு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகள் ஊழியர்கள் உள்ளிட்டவர்களுக்கும், அதே போன்று
நிரந்தரமாக இந்த யாழ்ப்பாணத்திற்கு தலைமை அரசியல் தலைமை வழங்கும் எமது கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போன்று இது தொடர்பாக அனுசரணை ஆதரவு வழங்கும் அனைவருக்குமே நன்றி கூறிக்கொண்டு தனது உரையை முடித்துக் கொள்கின்றார். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். யாழ்ப்பாண மாவட்ட பொது அமைப்புகளுடன் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த சந்திப்பு யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ஸ்ரீபவானந்த ராஜா மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.